இப்போ நாங்கள் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த அமராவதி டேமும் இந்த முதலை பண்ணையும் வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் அந்த கோழி போர் ஓடுது பாரு, ரோட்டில் ஓடுது பாரு அந்த கோழிங்க. அது தெரியல, ஃபோனு தெரியல, துளியும் இருக்குது, அது ஓடிடுச்சு உள்ள. ஸோ இதுவும் டீப் ஃபாரஸ்ட் வந்து இந்த மசனக்குடி இந்த மாதிரிலாம் போடல, அந்த மாதிரியான ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் போயிட்டு இன்னும் கவர் பண்ணுறோம் எப்படி என்ன ஏரியா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமராவதி டேம் கிட்ட தான் இருக்கோம். ஸோ டேம் அந்தாண்டு இருக்குது, அது அப்புறம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தமிழ்நாடு ஃபிஷஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அமராவதி ஃபிஷ் ஃபார்ம் சொல்லி போட்டிருக்காங்க. போய் பார்க்கலாமேன்னு தெரியலங்க. மக்கள் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இன்னும் யாரும் வரல. அதுக்கு முன்னாடி நம்ம வர வழியில் தான் இது பார்த்தோம். அது பேர் என்ன, முதலை பண்ணை. அது வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அது லேட்டராக தான் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டேம் வந்து பார்த்துருவோம். அங்கெல்லாம் புல்லு மீதில் அது எல்லாமே மீன் தான். அவங்ககிட்ட கேட்பாவா எப்படி பார்க்கறதுக்கு அலோட என்னன்ட்டு. இப்போ வந்து அமராவதி டேம் இங்கே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். என்னென்னு தெரியல, பராமரிக்காமல் எல்லாம் குப்பையும் அது இதுமாக கிடக்குது, என்னன்னே தெரியல. அதே மாதிரி மற்ற டேம் கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த கிராஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பார்க் மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் போகலாம் அது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம்லாம் அப்படியே பாலடைஞ்ச மாதிரி அப்படியே எல்லாம் தென்னை மரம் அதெல்லாம் கண்ட கழுசுலாம் கிடக்கிற மாதிரி அப்படியே கிடக்குது, என்னன்னு தெரியல. அது அவங்க ஒருத்தர் பார்க்குறாரு, போய் பார்க்கலாமான்னு தெரியலையே. பார்க்கலாம். அமராவதி டேம் என்னன்னே தெரியலைங்க. இந்த ஊர் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் தண்ணி வந்து அப்படியே ஆர்ப்பரித்து ஓடுது எல்லா பக்கமும். ஆனால் ஒரு பக்கம் காஞ்சி கிடக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. இந்த டேம்லேருந்து தண்ணி வருது. இதுதான் ஒரு மதகாட்டுறக்கு ஒரு கேட்டு, இதுலேருந்து வந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதா, இது வழி தான் அப்படியே போகுது. நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். சரி மாதிரி இல்லை, இதெல்லாம் பராமரிக்கல கேட்டு கேசுவா. என்றாதே வண்டி தான் அப்படி வந்திருப்பாங்க. அடே சாமி, அண்ணா இதுக்கு ரோடு மேலே என்னது அப்படிங்கப்பா, பயங்கரமாக இருக்குதுங்க. தண்ணி கம்மியாக இருக்குது. போட்டு இப்போ வந்துட்டு அமராவதி டேம் மேலே தான் நிற்கிறோம். ஸோ தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, நெல் இது எல்லாமே போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்தாண்ட போனீங்கலாம் காஞ்சி கிடக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஊர். நானும் நிறையா பக்கம் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னன்னு தெரில. போமா இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்குது. அங்கே சின்னதாக போட் இருக்கு இல்லையா, அது வந்து பர் ஹெட்டு 50 தான் சார்ஜ் பண்ணுவாங்களாமா. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டு யாருமே இல்லை, 9 மணிக்கு மேலே தான் வருவாங்களாமா. 50 ருபீஸ் கொடுத்தோம்னா அதை அந்த தளவு போய் அந்த மலை சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. வந்தாங்கன்னா நாங்கள் போயிட்டு வருவோம், வரலைன்னா அப்படி திரும்ப வேண்டியது. ஏன்னா முதலை பண்ணை வந்து 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் நேரம் ஆட்டம் போடுறதுக்கு இங்கே ஒன்று சும்மா அப்படியே வெயிலில் காஞ்சிட்டு இருந்து டேமை பாட்டு போக வேண்டியதான். ரோடே தான் எப்படி வராங்கன்னு தெரியல இதில். இப்போ வந்து அமராவதி கொக்கடைல் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து அமராவதி டேம் கிட்ட ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பெருசாக நம்ம அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே பார்க்கே எதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே கண்காணிப்பு கேமரா அது டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, எவ்ரி டியூஸ்டே ஹாலிடே. அங்கே யாராவது இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது அடல்ட்டுக்கு 20, ஃபாரினர்ஸ்க்கு. அவங்க யாரும் தெரியல, போனால் பேசிக்கலாம், கேட்டாங்கன்னா பேசிக்கலாம். இது ரெசார்ட்டுக்கு இது இருக்குது. ஸோ இங்கே வந்து கொர்பரேட் ஃபார்மில் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நோ ஸ்மோக்கிங் இன்சைட் தி கொர்பரேட் சென்டர், டோன்ட் லீவ் தி பிளாஸ்டிக் ஆர் do not drink alcohol later while entering the நிறைய முதலைக்கு ஒரு எத்த சுடுக்க போச்சுனா நல்ல சுவல் கை புஸ் கேட் தோன்றதுன்னு உள்ள வந்துதுடா போறதுனால
பாஸ்கர் கடையில் என்னாச்சுன்னா 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. கேட் ஓப்பன் ஆயிடுச்சு வந்துட்டாங்க. நாங்களும் வந்துட்டோமா ஒரு வாரம் எங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. முதலே வீடு எடுக்க நேரம் சொல்ல மாட்டாங்களா. இப்போ வந்து 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. குடிநீர்னு வருது அதில் சொல்லட்டும் போ. சின்னதாக பார்க் மாதிரி இருக்குங்க. அப்படியே கிழக்க வந்தீங்கன்னா நாங்கள் முதலே பார்த்துட்டீங்க. சின்னதாக பார்க் மாதிரி இருக்குது. அந்த அது பேர் என்ன தெரியல. இருவாச்சி பறவை. ஆமாம் இருவாச்சி பறவை உட்காந்துருக்கு. அதில் மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம அதை செஞ்சோம்னா அதை போட்டு தாக்கிடுவாங்க. ஆமாம் அதுக்கு தான் கேட்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்த்துக்கலாம். ப்ரீடிங் கீழ் பண்ணுறாங்கன்னு தெரியல. புலி பொம்மை இருவாச்சி பறவை போர்வெல்ற குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. பா அப்புறமா டிக்கெட் எடுத்து வந்து கொரக்கடையில் பார்த்துக்கலாம். கொரக்கடையில் இப்போ வந்து இந்த அமராவதி டேமில் வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்களே, தண்ணி திறந்து விடுவாங்களே, அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஆறு. நம்ம வரலையும் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தண்ணி போகுது. அதே மாதிரி நிறையா அப்புறம் அங்கேருந்து தேங்கி வருது இல்லை. அப்புறம் அங்கேருந்து திறந்து விட்டு இங்கே தான் போகிறது. இதுதான் வழி. ஆமாடா ஈஸ்வா, இதெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும். அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மாடிச்சான்னு தெரியல. அங்கே ஒருத்தர் தூண்டில் போட்டு இழுத்துட்டு இருக்கிறாரு. பார்க்கல இழுக்கிறாரு. அங்கே வந்து இழுக்கிறாரு. பார்க்கல எதாவது பிடிச்சிருக்காருன்னு. மீன் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. இல்லை மீன் இருந்தால் துள்ளும் இல்லை. இப்போ பாரு எதுவுமே இழுக்கல மாட்டில். பார்க்கலாம் எதாவது பிடிக்கிறாரு. தவக்கலை போடுறாரு அவர். இதுரா பால் செய்யுது. தவக்கலை செட்டுன்னு அங்கே பாரு போட்டார் பாரு வீசி. எங்கடா போச்சு? அங்கே ஒன்று இந்த 2 புல்லும் போகிற நடுவில் அங்கேருந்து இழுத்துட்டு வர்றாரு. ஆனைமலை வந்தீங்கன்னா இந்த மாதிரி அமராவதி டேம் தாண்டி கொஞ்சம் இது மாதிரி கடைகள் இருக்குது. இது மாதிரி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த டேம்லேயே பிடிச்சி போடுறாங்க. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட மணி பத்தாது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இதுவே நமக்கு போடுற மீன். ஸோ நம்ம எடுத்து கொடுக்குற மீன் தான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய். இந்த சைஸில் இருக்கிறதுலாம் இது வந்து 200 ரூபா. ஸோ நாங்கள் வந்து பீஸ் 60 ரூபா. ஸோ நமக்கு வந்து மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, புரட்டாசி மாதமாவது ஒன்றாவது நம்ம வந்து பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து மீன் வந்துட்டுருக்கு. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மீன். ஒரு பீஸ் வந்து 100 ரூபா ப்ளஸ் சாப்பாடு. இது எல்லாமே சாப்பாடுலாம் தனி. சாப்பாடு 70. இப்போ வந்து திருமூர்த்தி டேமில் வந்து வந்திருக்கோம். ஸோ பயங்கரமாக இருக்குது. அப்பா எப்படியோ இருக்குங்க. ஆமாம் தண்ணி பயங்கர தெளிவாக இருக்குது. இல்லை யாரெல்லாம் உள்ளே போய் குடிச்சிருவாங்கடா சாமி. திருமூர்த்தி டேம்ங்க இதுதான். நான் பெருசாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த பார்க் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மொட்டை வெயில் நின்றுட்டு போக வேண்டியதான். போனால் அவ்வளோதான். எல்லோரும் இப்போ மேலே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 டேம் பார்த்துருக்கோம்.